வணக்கம் தமிழ் மக்கள். இந்த இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக தன்னோட சொந்த கட்சிக்காரங்க உள்ள வராமல் இருக்கிறதுக்கு அலுமினியம் ஷீட் அடித்த ஒரே கட்சி தாவேகா தான். வெனியூ சுற்றி அலுமினியம் ஷீட் அடித்து ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதையும் மீறி நாளைக்கு பல பேர் அலுமினியம் ஷீட்டில் ஏறி குதித்து உள்ளே போய் கீழே விழுந்து மேலே விழுந்து எதனா ஒன்று ஆச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, போலீஸ் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு போலீஸ்க்கு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? ஜனங்களை பாதுகாப்பது போலீஸோட கடமை இல்லையா? இது கட்சியோட இது ஆளுங்கட்சியோட கூட்டு சதி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயில்டு. சிஎம் சார், திஸ் இஸ் வெரி ராங் சார் எல்லாம் பேசுவாங்க. தளபதி விஜய் அவர்கள் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய தாவேகா தொண்டர்களும் முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்னா உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்கறதா இல்லை, எங்களுக்கு உங்களை பார்க்கணும், என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே சொந்த கட்சிக்காரங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே கட்சி தாவேகா தான். ஃபுல்லாக ஃபென்ஸ் போடுவாங்க, கியூஆர் கோட் மூலியமாக தான் உள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் காரை சேஸ் பண்ணின மாதிரி ரசிகர்கள் எல்லாம் காரை சேஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட் போட்டு அதையும் அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. சூப்பர். சொந்த கட்சிக்காரங்களை வராமல் இருக்கிறதுக்கு ஃபென்ஸ் போடுற கட்சியும் இவங்களே தான். சொந்த கட்சிக்காரங்க காரில் சேஸ் பண்ணிட்டு வர்றதை ட்ரோன் ஷாட் போடுறதும் இதே கட்சிக்காரங்க தான். அதே சொந்த கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் காவல்துறையோடைய ஃபெயிலியர், சிஎம் சாரோடைய சூழ்ச்சி, திமுக தான் இதுக்கு எல்லாம் காரணம். நன்றி மக்களே.